குளத்து பிரச்சனை ஆரம்பிச்சுட்டாங்களா? என்னங்க என்னங்க தப்பல நம்ம ஊர்க்காரங்க மேல வச்சுக்கிட்டு அந்த ஊர்க்காரங்க அடிக்க போறாங்க. என்னங்க நீங்க? ஊரே உப்பு தண்ணி குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேக்குறதுக்கு அந்த ஊருக்கு உரிமை இருக்கு. ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்க்காரனுக்கு உரிமை இல்ல. எப்படி நீ வண்டி ஓட்டு இந்த வாட்ஸ்அப் கீட்ஸ்அப்னு ஒண்ணு வந்தது போதும் இந்த குட்டியால படுத்துற பாடு இருக்கே. அம்மா அன்னைக்கு ஒரு பையன் மெசேஜ் அனுப்புனான்னு சொன்னல, அவன் அடிக்கடி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காம்மா. என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நேரா போய் உங்க அப்பன்ட்ட காட்டிவிடு. அந்த ஆளுக்கா தெரிஞ்சுனா இங்க குடும்பம்லாம் நடத்த முடியாது. அப்பா எனக்கு ஒரு பையன் செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான்பா. யாரா அவன்? கொடாது. படிக்கிற புள்ளைக்கு செல்போன் எதுக்குன்னு சொன்னா கேட்கணும்.
இல்லன்னா இப்படிதான் கண்டது கருமாந்திரம் காடாத்து எல்லாம் தான் வந்து தொலையும். சார், இந்த காலத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறது பெரிய விஷயமே இல்ல சார். எந்திரி சார். எந்திரின்னா எந்திரிடா. Hi uncle, how are you? I think you just mistook our friendship. What? அப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது தப்பு இல்ல? தப்புதான் சார், தப்புதான் சார். டிசியை கொடு. நல்லா படிக்கிற பையன் சார். நான் சொன்னது என் பொண்ணுக்கு. தஞ்சாவூர் சிங்கம் அது சிக்கல சிக்கல சொட்டவால குட்டியடா மாப்பிள்ள மாப்பிள்ள கடல் வாங்கி குத்துங்கடா நெஞ்சில நெஞ்சில காவேரி கரையோர யசமானு நான் தாண்டா ராஜராஜ சோழனின் பேர் சொல்லும் பேரண்டா. உன் மகன் பொட்டியில இருந்ததெல்லாம் ஒரு கிலோ கொடுத்துட்டான். ஏங்க வெண்ணி தண்ணி போட்டிருக்கிறேன், போய் குளிங்க. ஆறி போயிட போகுது, போய் குளிங்கங்கிறேன். ஏமா? என்னப்பா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நீ? உங்க அப்பா கிட்டதான். உன்னை முதல்ல கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். ஆமா, நாங்க மெண்டல் ஆயிட்டோம், இவரு மெண்டல் ஆஸ்பத்திரியில காமிக்கிறாரு. உங்க அப்பா செத்தது தெரியாமையா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். என்னமோ அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா நிம்மதியா இருக்கு. ஏமா ஏமா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நலுற நீ? வெங்காயம் உரிச்சா கண்ணுல தண்ணி வராம வேற என்ன வரும்? தனியா உட்கார்ந்து அழுதா என்ன ஏதுன்னு கேப்பேன்னு வெங்காயம் உரிக்கிற சாக்குல அழுற நீ. இது கூடவே ஊட்டில இருந்து வர வைக்கப்பட்ட நேரடி விற்பனையா? சரி, அதுல விடு. சாயந்தரம் லோட்டஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு போறோம், தாமரையை பாக்குறோம். எந்த ஸ்கூலுக்கு? அந்த பொண்ணுக்கு டிசி வாங்கி விட்டாங்களே. டிசி வாங்கியாச்சா? எதுக்கு? ஆமா, மில்லுகாரன் எல்லாம் என்னங்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறான் பாரு. ஏன்டா போய் பாக்குறது? இவன்ட்டு முதல்ல பேச்ச கட் பண்ண. மாப்ள மாப்ள, நம்ம ஊர்ல +1 யாரெல்லாம் படிக்கிறா? எதுக்குடா? நமக்கு முந்திதான் பழக்கம், அடுத்தவனை முந்த விட்டு பழக்கமே இல்ல. எப்ப சாமி மில்லுக்கார மேட்டர்ல என்ன கொண்டு கொத்து விட்டுறாதரா? பாரி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்காத. ஆளு அடையாளமே தெரியல. என்ன இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, மாப்பிள்ள +1 படிக்கும் போதே +2 படிக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. தாமரை வர படிப்பை பாதிலே நிப்பாடிச்சா, அதான் அந்த புத்தகத்தை வாங்கி மாப்பிள்ளை கொடுக்கலாமேன்னு வந்தேன். நல்லா படிச்சுட்டு இருந்த படிப்பை இந்த மனுஷ பாதியிலே நிப்பாடி விட்டாருப்பா. ஏ தாமரை, தாமரை, என்னம்மா வந்திருக்குது யாருன்னு பாத்தியா? உன் புத்தகத்தெல்லாம் எடுத்து வந்து இந்த சாவித்திரி மாவன்ட்ட கொடு. அந்த பிள்ளையாவது படிக்கட்டும். வாங்கிட்டு போப்பா. நீ வாடா. வாங்க. ஹலோ, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமாப்ல. சைனீஸ்கார நம்ம ஃப்ரெண்டு தான். அத்திய கச்சுக்குவா லாலுவக்க சிந்தவானா. நான் உடனே காய் முன் பரி பரி சாய்ஸின் சரி சரி. என்ன என்னது புரியலையா? மலாய் மாப்ள, மலாயே. ஓ, அதுக்கு அர்த்தமா?
ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா, நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம். நானும் ஓகே அனிட்டேன். மாப்பிள்ள சிங்கப்பூர்ல ஒரு வீடு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான், இங்க ஒரு 7-8 மில்லு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன். ஆனா என்னால முடியல. பட் யூ கேன் டு இட். மாப்பிள்ள செகண்ட் லைன்ல சைனக்காரன் தான் வரா. நான் தேங்க்ஸ் மாமா. நான் நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாத்துவோம் மாமா. நீ ஒன்னும் கிளிக்க வேணாம். படே ஏண்டி ஸ்கூல்ல டிசி கொடுத்துட்டாங்களேங்கிற கவலை கொஞ்சமாதான் உன் மூஞ்சில இருக்கா? நீ வேறக்கா, இப்பதான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். என்னது இப்பதான் சந்தோஷமா இருக்கியா? நீ தான் மெச்சுக்கணும். எனக்கு படிப்பே ஏறாது. எங்க பிரின்சிபால் இருக்கார்ல, சென்னம் வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிரு போகுது, சென்னம் வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிரு போகுதுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீயே யோசிச்சு பாரு, ஸ்கூல்ல எல்லாரும் பாஸ் ஆகி நான் மட்டும் ஃபெயில் ஆயிருந்தா? நல்ல வேலை எங்க அப்பாவே டிசி வாங்கிட்டாரு, நான் தப்பிச்சிட்டேன். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன். உன் போன கொஞ்சம் கூட. மக்கு பிளாஸ்டரியா? என்ன மாப்பிள, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்திருக்கிறியா? மாமனை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறியல? மாமங்கெல்லாம் சேர்ந்தானே எங்களை கவனிக்கணும். மீண்டும் சிங்கப்பூர் தான் போறியலா இல்ல கன்னடா கிடக்குறாங்களா அந்த பக்கம் எதுவும் போறியலா? அதெல்லாம் எங்கேயும் போல மாமா. சைக்கிள வாடகைக்கு விடுறாங்கல்ல, அதே மாதிரி பைக்கை வாடகைக்கு விடுற கடை ஒண்ணு வேலைக்கு வந்திருக்கு. அதை எடுத்து நடத்தலான்னு இருக்கேன். பைக் கம்பெனியா? சூப்பர் பிசினஸ் மாப்பிள. நம்ம மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூட ஒரு 5 பைக் வாடகைக்கு எடுத்து விட்டேன். என்னதான் பங்காளிகளா இருந்தாலும் பைக்கை கொடுத்தா தானே பத்திரிகையிலே கையை வச்சிருக்கிறாங்க. சைன் வச்ச வண்டியில வரல மேடம். மேடம் என்ன கலெக்டர் அம்மா கண்டுக்கவே மாட்டேன்றீங்க? எங்க ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயந்து நீயே உங்க அப்பா கிட்ட சொல்லி டிசி வாங்கியிருக்க. இதுல உனக்கு கலெக்டரே அட்லீஸ்டா? வருஷத்துக்கு ஒரு தடவை தானே யூசி பண்ணி ஒதுக்குறான். ரோடு போட்டு சொன்னா எங்கிட்ட போட்டோம்? காசை வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க. எவனா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேச சொல்லு. வை போன. என்ன கரண்ட் இறக்கணும். நெல் எப்போ வரும்? நெல் இறக்கணும். கரண்ட் எப்போ வரும்? மில்லு அங்கிட்டு தானே இருக்கு. இங்கிட்டு வந்து கேட்குற ஆளப்பாரு. ராசலட்சுமி, ஒன்னேதான் என் மகனு கட்டிருப்பேண்டியா ராசாத்தி. அண்ணே கரும்பு போன வருஷம் நீ பாட்டுக்கு சின்ன சின்ன கரும்பா கொடுத்து விட, பந்தலே போட முடியலண்ணே. மாமா யார கேட்டு கடை போட்ட நீ? எவன் ஒரு குளத்துல எவன் முள்ளு கம்பி போடுறது? பிச்சு வீசுற எல்லாத்தையும். ஏன் நீ ஏதோ அழுகிற வாடை வீசுற மாதிரி இருக்குல்ல? ஆமாண்டி, தண்ணியில தாண்டி வீசுது. என்ன நீ சொல்றீங்க? ஆமா, நீ தண்ணியில தான் வீசுது. குமாரனே இங்க வாயே.
வருஷமா குளம் ஏலத்துக்கு வராம இருந்துச்சு, இப்ப வந்துருச்சுல. எங்க அண்ணன் ஏலம் எடுத்திருக்காரு. நாங்க மீனுக்கு சோறு விட்டுவோம், வாய் கழுவி விடுவோம், ஏன் முத்தம் கூட கொஞ்சம். என்னமா உங்க ஒரு குளம் மாதிரி ஏய் அந்த கோழி கொள்ளாளி உள்ள போடுங்கடா. குடிக்க தண்ணியில கோழி கூட அள்ளி போடுறா. உங்ககிட்ட என்ன பேச்சு? பேசுற வந்து பேசோட்டா. சரி, வேலை பார்த்த ஆளுங்களுக்குலாம் ஆடாளுக்கு 5 கார்டு போட்டு காசு எடுத்து சொல்லு. நான் கிளம்புறேன். வாயா. ஹலோ. மத்தியானம் சாப்பாட்டு வந்துடுவேன். சரி. ஏயா உங்க 2 பேர்ல யாரையா பிரசிடென்ட், யாரையா கவுன்சிலரு? என்ன மூஞ்ச பாக்குறீங்க, உங்களுக்கே தெரியலையோ? ஏயா அவங்க ஊரே உப்பு தண்ணி, உங்க குளத்தை விட்டா அவங்களுக்கு வழியே இல்லை. இப்ப மீனை வளர்க்குறேன், தீனி வைக்கிறேன்னு ஏயா டென்ஷன் பண்றீங்க? சரி சரி, அந்த ஊராங்க உங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. போனா போகுதுன்னு எஃப்ஐஆர் பண்ண முட்டுறேன். யாரு மேல யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? யாரு மேல யாரு எஃப்ஐஆர் பண்றது? அவங்க எல்லாம் ஒரு ஊரு. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே யாரையும் அரெஸ்ட் பண்ண வந்த? போன போலீஸ் கேட்ட கதில கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம கதி என்ன ஆகும்னு அந்த ஊராருக்கு பயம் இருக்குடா. டேய் போலீஸ் பாஜா ஏய் ஜீப்பை கரைக்கு ஏத்துக்கும்பா. நீங்க சும்மா இருங்க, இவங்க எல்லாம் அந்த ஊருக்கு சப்போர்ட். ஏய் ஏத்துக்கடாங்கற வாடா. நாங்களும் டிபார்ட்மெண்ட்டை மதிக்கிற ஆளுங்க தான் சார். அந்த ஊருக்காரங்க பண்றது எப்படி? ஆனால் அவங்கள்ட்ட சொல்லி வைங்க, இந்த குளத்து பறிச்சல கிளிக் காட்டினாங்க, அப்புறம் அந்த ஊரில் ஒரு ஈ காக்கா இருக்காது. ஜீப்பை நல்லா தொடச்சு விட்டு குலுக்கி தண்ணி வழி எடுங்க. இன்ஜினுக்குள்ள தண்ணி போச்சுன்னா அப்புறம் ஜீப்பு ஸ்டார்ட் ஆகுதுல்ல. என்ன பாக்குறீங்க? இந்த வயப்பாடி பேர்களுக்கு கொழுப்பேறி போய் கிடக்கு. இன்னைக்கு தீவனம் வைக்க கூடாதும்பா, அப்புறம் மீனே வளர்க்க கூடாதும்பா, குடிக்கிற தண்ணி லேட்டா இறங்கம்பா, அப்புறம் தண்ணியே இறக்க கூடாதும்பா. ஏன் குளமே என்னதும்பா? அந்த குளத்துக்கு அந்த பக்கம் போய் பாருங்க, ஒரு கெண்டகல்லு கிடக்கும். அது வரைக்கும் எங்க ஊரு எல்ல. இவ்வளவு ஏன் எலெக்ஷன்ல எங்களை யாரும் எய்த்து நின்னது இல்ல, அண்ணா போஸ்ட் தான். ஏன் தெரியுமா? இந்த ஊரு எங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. இங்க பாரியா, இந்த ஊரு நாயம் உலக நாயெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உசுரோட இருக்கும் அன்னைக்கும் என் ஊருக்கு நல்லவனா இருந்துட்டு செத்து போயிடணும், அவ்வளவுதான். பெர்சென்ட் என்ன வழக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார்? 5 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது தனிப்பட்ட விரோதம். ஆனா ஊரே சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது மாபோக்ரசி. முதல்ல இந்த கம்ப்ளைண்ட் அவங்க உங்ககிட்ட கொடுத்துருக்க கூடாது, பிடபிள்யூடி இருக்குல்ல அங்க கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? ஏன்னா எங்க கொடுத்தாலும் எடுபடாது. மில்லுக்கார கிரிமினல் மைண்டியா எப்படி பாயிண்ட் புடிச்சாரு பாத்தியா? சார் அந்த குளத்தை நான் ஏலம் எடுத்திருக்கேன். அதுல கிடக்கிற பாசில இருந்து தாமரை வரைக்கும் என் குத்தக எல்லா சராவும் என்கிட்ட இருக்கு. பாக்கணுமா? நல்லா போட்ஸான ஆளா இருக்கீங்களே, போயிட்டு வா. ஏங்க வந்து சாப்பிடுங்க. ஏயா நீ வந்து சாப்பிடு வா. முதல் சாப்பிட்டோம், அப்புறம் நான் வந்து சாப்பிடுறேன். நீ அப்புறம் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், முத சாமி இலையில இருந்து ஒரு வாய் சாப்பிடு. ஏயா சாமி இலை சொத்து சாப்பிடாம சாப்பிடாது. ஒரு வாய், ஒரே ஒரு வாய். எருமை கடை வெட்ட போறேன், ரத்தம் குடிக்க போறேன், ரத்தம் குடிக்க போறேன், காலிக்கு வச்சாரிச்சு போடுங்க, புங்காரிச்சு போடுங்க. நான் வீடு வாசல் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். நிறுத்துங்க மேடம், இவ்வளவு வருஷமா எங்க கிளம்பிட்டீங்க? ஓகே, மல்லிப்பூ ஆளுமா ஒரு மார்க்கமா தான் இருக்கேன். ஒண்ணு பண்ணலாமா? நம்ம 2 பேரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அட என்ன நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன? சொல்லும் எந்த காலத்துல இருக்க நீ? 10 மாசம் தான். வா, இந்த இடம் வேற செமையா இருக்குல்ல. இன்னைக்கு வாடமா. சரி என்னைக்குன்னு சொல்லு.
லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட போய் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோ. மில்லுக்காரும் பிரசிடண்ட் உன்னை கையோட கூட்டு வர சொல்றாங்க. எதுக்கு? எல்லா வழக்கம் மாறும் இங்கே சொன்னா தெரியல. வாடா வாடா. வீட்டில் சொல்லியிருப்பாளோ. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். கையோட கூட்டு வர சொல்றாங்கங்கிற சொல்லிட்டா. இவங்க வயசுல எல்லாம் மாட்டு பொங்கன்னா நம்மலாம் அந்த இடத்த விட்டு நவுந்துருவோமா? இந்த செட்டு பசங்களாம் இப்படி இருக்காங்க. மேக்க சோளம் கிழக்க மாடு அவுத்து விடணும். அங்கிட்டு ஒரே கல்லு முள்ளுமா கிடக்கு. கிரவுண்ட் பக்கம் பயல இருந்தா கூட்டிட்டு வர சொன்னேன், நீ மட்டும் தரதியா? சரி சரி, கிரீடார சின்ன செட்டு பயல கூட்டு போய் சுத்தம் பண்ணு. மாட்டி உள்ள ரூட் கிளியரு. இதாரு வீட்டு பக்கம் போய் அவட்டு ராஜலட்சுமி இருப்பா, அவட்ட நான் சொன்னேன்னு சொல்லி 2000 ரூபாய் பணத்தை வாங்கி பொங்கல் வசூல் பண்றாங்களா அவங்ககிட்ட கொடு. ஏய் இரு, ரசீத என் பொண்டாட்டி பேர்ல போட சொல்லு. எதுக்கு எச்சரிக்கிற? என் பொண்டாட்டி ராசின்னு ஒண்ணு இருக்கு. போய் மாட்டு போட்டுக்க. தாமரை, நான் தூக்கி வளர்த்த புள்ள. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் மில்லு பக்கமே வர மாட்டேங்கிறீங்க? எங்கிட்ட வேலைக்கு போக கூடாதுன்ட்டான். பட்டுக்கோட்டையில 12 ரூபாய்க்கு பிரியாணி விக்குதாமே, உங்க அம்மா சொன்னச்சு. எங்க இத்தனோண்டு சோற வச்சு ஒரே ஒரு முனுக்கு கறிய வச்சு 12 ரூபா வாங்கிட்டாங்க. என்ன 12 ரூபாய்க்கு பிரியாணியா? 12 ரூபாயா? அது 112 ரூபாத்த. 12 ரூபா சொன்னதுக்கே 3 நாளா தூங்கல. 112 ரூபான்னு சொன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவ இருந்தாலும் கேட்கலாம். இந்தா நிக்கிறானே பாரி, இங்க வாயா. நீ பட்டுக்கோட்டையில 12 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தல, தாமரை நம்பவே மாட்டேங்குது. நீ சொல்லியா? ஆமாங்க, 12 ரூபா தான். வந்து இறங்கின உடனே சட்டைய கூட கழட்டல. தாமரை எப்படி இருக்குன்னு தான் கேட்டான். சின்ன பிள்ளையில இருந்து 2 பேரும் ஒண்ணு மண்ணுமா கிடந்துனீங்கன்னா சரி, நான் போகணும், கிளம்புறேன். சரி சரி, போயிட்டு வாடா தங்கம். தாமரை, என்ன நீ மாடு பிடிச்சிட்டு வர? வீட்டுல இருந்து யாரும் இல்லையா? ஆசையா இருந்துச்சு மாமா, அதான் வந்தேன். ஐயோ, இவன் வந்துட்டானே. அத்தியக்க சுக்கா பங்களே. என்னது அத்தைக்கு சுக்காவா? காயமும் ஜாங்கிரிபோ அரே துக்கா பங்களி. என்னது சாயாம்பு சாங்கிரிம்புவா? என்னடா சொல்ற? மலாய் பங்களி, மலாய். ஓ, ஆக்சுவலி உனக்கு மலாய் தெரியாதுல்ல? அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்ன இருந்தாலும் நான் அப்படி உன்கிட்ட பேசின தப்பு தான், சாரின்னு அர்த்தம். ஏய், நீ எங்கடா என்கிட்ட தப்பா நடந்துட்ட? இல்ல பங்களி, என்ன இருந்தாலும் கோட்டை சவுத் கிட்ட வண்டியை மாறிச்சு, இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட தப்பு தான் பங்களி. சாரி பங்களி. ஏய், நான் எந்த வண்டிடா ஓட்டினேன், நீ எந்த வண்டிடா மறைச்ச? இல்ல பங்களி, நேத்து நைட்ல தூங்கல பங்களி, ரொம்ப ஃபீல் பண்ணிட்ட பங்களி. சாரி பங்களி. அப்புறம் ஒப்பந்தன பாரு. என்னடா மாமா, நீ மாடு பிடிச்சிட்டு வா, நான் போறேன். பங்களி சாரி. சாரி பங்களி. உயிர் எடுக்க நம்ம கிட்ட சாரி கேட்க மாதிரி தெரியலையே. ரூட் இது ஓடுதோ? உங்களுக்குள்ள இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எங்க பாரு, இப்போ அந்த பிள்ளைக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாகணும். அதுக்கு ஐடியா சொல்லு. இப்படி இங்க ஒரு ஸ்கூல்ல ஒருத்தன் எஸ்எம்ஸ் அனுப்பிச்சு விட்டாங்கிறதுக்காக மில்லுக்காரன் போய் அந்த பயல மட்டும் இல்ல மாத்தியாரையும் சேர்த்து அடிச்சவன் தெரியுமில்ல? லோட்டஸ் கிட்ட போன்ல இல்ல. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற?
இங்க ஐடியாலாம் நிறைய இருக்கு, ஆனா இந்த விஷயத்துக்கு நான் சொல்ல மாட்டேன். ஐடியாவை நான் சொல்றேன் வா. ஒரு ஃபோன் வாங்கத்தான் போறேன், அந்த ஃபோன் அந்த புள்ளைகிட்ட கொடுக்கத்தான் போறேன், அந்த புள்ள வாங்கி மறைக்கத்தான் போகுது. மறைச்சா ஒட்டிக்கிச்சு, மறைச்சா பொட்டுக்குச்சா? ஏயா எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிற? குளிக்க போறேன். பார்த்தா தெரியல? குளிக்க போறியா? என் வயசுக்கு பவுடர் அடிச்சிட்டு குளிக்க போறத இப்பதாயா பாக்குறேன். ஏதா சொன்னியா? ஒன்னும் சொல்லல. வருவான்னு பார்த்தா வீட்டுக்கிட்டே ஒரு பம்பு செட் இருக்கு. நானே பச்சை உடம்புக்காரி, என்னையும் போட்டு இவ்வளவு தூரம் ஏண்டி இழுத்துட்டு வர? வா வா, ரொம்ப அழுத்துக்காத. இங்க ஃப்ரீயா குளிக்கிற மாதிரி அங்க குளிக்க முடியுமா? ஏங்கா உனக்கு கொர மாசத்துலயே புள்ள பிறந்துச்சு? எனக்கு ஏண்டி கொர மாசத்துல புள்ள பிறக்குது? 10 மாசத்துக்கு ஒரு நாள் முன்னையும் இல்ல பின்னையும் இல்ல. இப்ப மாட்டினியா? நான் ஏண்டி மாட்டேன்? ஆமா, உன் கல்யாண தேதி என்ன? ஜூன் 15. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்ப மார்ச் மாசம் தானே உனக்கு புள்ள பிறக்கணும். எப்படி ஜனவரியில பிறந்துச்சு? என்னடி சொல்ற? அப்ப பரிசத்துக்கும் மேரேஜ்க்கும் நடுவுல உனக்கும் அத்தானுக்கும் சம்திங் ஏதோ நடந்திருக்கு. ஆமா, பெருசா ஏதோ கண்டுபிடிச்சிட்டா. போடி. அப்ப சொல்லுக்கா, என்ன நடந்துச்சு? சொல்லு சொல்லு ப்ளீஸ். சொல்லு சொல்லு சொல்லு. வேற அக்கா சொல்லு. குடத்தடியில பாத்திரத்தை எடுத்து போட்டு விளக்கிட்டு இருந்தானா, கொத்தான் போன் பண்ணாரா. நானும் என்னடான்னு எடுத்தா உடனே கிளம்பி பம்பு செட்டுக்கு வானாரு. இங்கதான் இங்கதான் நான் கூட ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறாருக்குன்னு ஓடி வந்து நின்னா உள்ள வானாரு. அதுக்கப்புறம் நானும் மெதுவா உள்ள போனா பொஸ்கன் கைய பிடிச்சி இழுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் அதான் வீட்டுல பிறந்து கிடக்கு கிஃப்ட். ஐயோ, என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா. குளிக்கிற மூடே போச்சு. போனை தான் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் குளிக்கிறதையாவது பார்க்கலான்னு நினைச்சா அதுவும் நடக்கல. 2 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தாளுங்கன்னா எவ்வளவு விஷயம் வெளியில வருது. இவளுக்கு கூட்டணியை முட்டை போட்டாளுங்க, குடியிருக்க முடியாது போல. ஐயோ, விளையாட்டு போக்கல யார்ட்டையும் சொல்லிவிடாதே, அவ்வளவுதான். எப்படியும் கன்னி பொங்கலுக்கு வருவல்ல. இப்ப அடுத்த போட்டி என்னன்னா திருமணமான பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட பந்தயம். எங்கடா அங்க போற? போன் கொடுக்க. நீ அங்க எல்லாம் போக வேணாம். நீ இங்கே மைக்கில் தாமரை வந்து போன வாங்கிட்டு போ, நம்ம ராத்திரி லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லு. அப்புறம் இங்க கன்னிமங்கல் நடக்காது. மில்லுகாரனுக்கு தெரிஞ்சு தனியா அவன் ஒரு பொங்கல் ஒண்ணு வைப்பான். கூட்டத்துல நீ மட்டும் தனியா தெரியற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் ஒண்ணு பண்ணு மச்சான். அப்பதான் ஏதாவது ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகும். இது பிரெயின் லிவர் எல்லாம் பண்ணி நான் வேணா அப்படி டை வச்சு எப்படி நிக்கவா? என்ன ஏன்டா ஆகுன்னு ஆக்ஷனா இறங்குற? கொஞ்சம் காமெடி மட்டும் பண்ற, அப்பதான் இந்த பொண்ணு எல்லாம் சிரிக்கும், லவ் பண்ணும். எப்ப பார்த்தா பொம்பளைகளுக்குள்ள விளையாட்டெல்லாம் சீக்கிரம் முடிங்கயா. பால் பீச்ச போகணும்ல. அதெல்லாம் பீச்சு ஆளுவா, இல்லாட்டி நீயும் துணைக்குப்பா. மைக்கெல்லாம் தட்டினாடா சிரிப்பா. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, எப்படி பார்த்தாலும் 8 மாசம் தான் வருது. தாமரை, நம்ம 2 பேரும் தானே பேசிட்டு இருந்தோம். அவனுக்கு எப்படி தெரியும்? சத்தியமா நான் யார்ட்டையும் சொல்லலக்கா. இவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. தாமரை, அவ என்னடி சொல்லிட்டு இருக்கா? நீங்க ஏண்டி சண்டை போடுறீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, அத்தானும் அக்காவும் பம்பு செட்ல. வாங்க வாங்க வாங்க, சோடா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கடி போ. பாரு, உன்னை அலௌன்ஸ் பண்ண இல்லனா மைக் என்கிட்ட கொடு. நம்ம பிரசிடென்ட் வராரு. வாங்க 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 தலைவர் வாங்க. இந்த ஸ்கூல் இருக்க எல்லா இடமும் நம்ம பிரசிடென்ட் ஊருக்கு இலவசமா கொடுத்தது, அது இந்த கிராமம் என்னைக்கும் மறக்காது. நம்ம தாமரை நிக்குது, அதாய போட்டியில ஜெயிக்க போகுது. யோ மில்லுகார, அது உன் பொண்ணு பாட்டில ஒரு சொட்டு தண்ணி கூட ஊத்தல.
பாவம் எடுத்து நல்லா சொருகு. கையை சேர்த்து வை. நல்லா சேர்த்து வை. சீக்கிரம் மெதுவாள் மெதுவாள். சொன்ன மாதிரி தான் ஜெயிக்க வச்சுட்டாரா? அப்புறம் என்ன சொல்றீங்க? ஏடா சத்யா, குளுக்கோஸ் கைமா போயிட்டு இருக்கிற? பொம்பளை பிள்ளைகளுவ சைக்கிள் மிதிக்குதுன்னா அதான் குளுக்கோஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன். காலையில இருந்து பசங்களும் தான் சைக்கிள் மிச்சானுங்க. ஒரு ரூபாய் கூட குளுக்கோஸ் கொண்டு போல. பொம்பளை என்னவனா அவவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. டேய் மாப்ளே, சைக்கிள் ரேஸ் கொண்டு போறடா. தாண்டா கொண்டு போயிட்டு இருக்கேன். நீங்க வாடா. இந்த புடுற. என்னது? HT. பாத்துங்க. கரெக்ட் நல்ல பக்கம் போடுங்க. பாவி சீக்கிரம் போடி. ஏன் நீ மோட்டார் சைக்கிள் கொண்டு வந்த? மயக்க வர போது சும்மா வாங்கி தர. ஹலோ மேட், குளுக்கோஸ் சாப்பிட்றீங்களா? சரி கையை கொடு. அந்த டிக்கெட்லாம் இப்போ வந்து சேராது. இந்த ஒரு டிக்கெட் தான் இருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் ஆக்கி விட்டுறேன். கை கொடு. அட குடுறீங்க. அவ ஸ்கூட்டியே சைக்கிள் மாதிரில ஓட்டுவா. குடிங்கிற என்ன டிஸ்டன்ஸ் விட்டு ஜெயிச்சு விட்டா தாமரை? எனக்கு தலையெல்லாம் சுத்துது, மயக்கமா வருது, தண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்ததே கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கு. ரெண்டாவது வந்துட்டு நாண்டு விழுகுற. ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கடா. என்ன தாச்சே, எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. என்னை ஏன் செகண்ட் வர வச்சு தாமரை ஏன் ஃபர்ஸ்ட் வர வச்ச? தாச்சி கூட லவ் மேரேஜ் தானே, இது போதும். ஏன் தாச்சி, நீ கூட லவ் மேரேஜ் தானே? அந்த கருமத்தை ஏன் பண்ணி தொலைச்சேன்னு நானே கடுப்புல இருக்கேன். வேண்டாம், கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. என்னை ஏன் செகண்ட் வர வச்சு அவளை ஏன் ஃபர்ஸ்ட் ஆக்குன? அது ஏன் கேக்குற? அது என்னன்னா, நானே சொல்றேன். அவ மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி சொப்பு குடம் தூக்கிட்டு போகணும், நான் மட்டும் செகண்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு டப்பா தூக்கிட்டு போகணுமா? ஏன் தாச்சி, உன் பிரச்சனையே சொப்பு குடம் தானா? நீ போ தாச்சி, நீ வீட்டுக்கு போறக்குள்ள உன் வீட்டுல சொப்பு குடம் இருக்கும். அட போன, என் பிரச்சனை தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு மீண்டும் வந்துருக்கின்ற போறா.
மூன்றாம் இடம் நிகிதா. அடுத்து பெண்களுக்கான சைக்கிள் ரேஸ் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம மில்லுகாரட்டு தாமரை. நீதான் இனி வரும் பரிசுகளை நமது ஒன்றிய குழு உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா தியாகராஜன் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதான் வாங்கிருக்கீங்க, தேடி வந்திருக்கு, சந்தோஷமா வச்சு. இரண்டாம் இடம் அஞ்சு. ஹலோ தாமரை. இப்ப எதுக்கு செப்பு கொடுத்தல போனை போட்டு கொடுத்த? இல்ல இங்க பாரு, எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்க, அவ்வளவுதான். போனா போதுன்னு உனக்கு 10 minutes டைம் தரேன். மில்லுக்கு வர போனை வாங்குற, போயிட்டே இருக்க. என்ன புரியுதா? ஓகே. வீடியோ காலா? ஐயோ, அப்போ இத்தனை நாள் எனக்கு டேக்கா கொடுத்துருக்க நீ? ஏ லூசு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்காம வந்து வந்து கிண்டல் பண்ணுவாளா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும்டா. அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட மறைச்ச? மறைக்காம ஒரு பொண்ணு கண்டுக்காம போனா மச்சி அது ஓவர் பில்டப்டா அப்படிம்பீங்க. ஒரு பொண்ணு கொஞ்சம் சிரிச்சு பேசினா மச்சி அதை முடிச்சிட்டேன்டா அப்படிம்பீங்க. பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். நீ என்ன விட்டு பிடிச்ச, நான் எப்படி உன்னை விடாம பிடிச்சேன்? தோணல
என்னென்ன டைப்ல எல்லாம் வாவூசி பண்ணி வச்சிருக்காங்க பாரு. இருந்த மன நேருல காலுதான் போகுதே காதல் என்னும் ஊருல கண்ணெல்லாமோ காட்சிதான் காட்சிதான் காதெல்லாமோ பேச்சுதான் பேச்சுதான் கடவுள காட்டுன லோட்டஸ் ஐ லவ் யூ லோட்டஸ் ஐ லவ் யூ அலங்கர குலங்கர ஒரு ஆசை நெஞ்சில அதுங்கற இதுங்கற ஒண்ணும் பேச தோணல நடையா நடந்த கிடையா கிடந்த மின்னுங்கற சின்னங்கற தழும்போன்னு தழும்புற. வாங்க உட்காருங்க சாமி. என்ன அட்வான்ஸ் கொண்டு வந்துருக்கீங்களா? முருகா இந்தாங்க. சிங்கப்பூர்ல எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆளு மச்சான் தான். ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான், அவன் வீட்லயே தங்க வச்சு அவன் கம்பெனிலே வேலை வாங்கி கொடுத்தான். எங்க பத்தி பேச வரான். வாட்டர் பாயிண்ட் முடிஞ்சா? முடிஞ்சுன்னா சொல்ல வேண்டியதானடி. தண்ணியில ஏதோ விழுந்துச்சு பாரு. அது ஒண்ணும் இல்லனே, தேத்தாங்கொட்டை தான். அது உப்பை உறிஞ்சிவிடும். உப்பு உறிஞ்சிருமா? அதான் சொல்லியிருக்கேன்லடா, தேத்தாங்கொட்டை போட்டிருக்கு, கறிக்காது குடி. லேசா கறிக்குதுலனே? இல்லம்மா. ஏடி எங்க 2 பேரும் சாப்பாடு கொடு. ஏண்டா தம்பி நம்ம வீட்ல எல்லாமா சாப்பிட போகுது? ஹோட்டல் கீட்டல்ல கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடை வாங்கி கொடுறா. அட ஏமா அப்படி சொல்றீங்க? நான் இங்க இருந்து சாப்பிட்டு தான் போவேன். அதுக்கு இல்லடி ராசா, என் தங்கத்துக்கு இல்லாத சாப்பாடா? உப்பு தண்ணியில சோறாக்குறதுனால சோறு கொஞ்சம் மஞ்சளா இருக்கும், அதான் சொன்னேன். ஏமா சிந்து கல்யாணம் பண்ணல? பாத்துக்கிட்டு தான். நான் வந்து இங்க மாட்டிக்கிட்டது பத்தாதா? ஊரே ஒரே உப்பு தண்ணி, எவனும் பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க, பொண்ணும் எடுக்க மாட்டாங்க. அதை ஏன்பா கேக்குற? உங்க ஊர் குளம் எங்க ஊர் பக்கத்துல இருக்குல்ல, அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி குடிக்க எங்க ஊர் இளவாட்டு பயல்களா சேர்ந்து வீட்டுக்கு காசை வசூல் பண்ணி என்ன வாட்டர் பிட்ரா அது வாய்க்குள்ள கூட நுழைய மாட்டதுப்பா. அந்த மிஷினை வாங்கியாந்து ஊருக்கு பைப்பு போட்டாங்க, நல்ல தண்ணியாத்தான் வந்துச்சு, குடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் உங்க ஊரு மில்லுக்காரு அவரு மீன் வளர்க்கறேன்னு சொல்லி கண்டது கடுதையெல்லாம் வீம்புக்குன்னே கொண்டு வந்து கொட்டி தண்ணிய வாயிலே வைக்க முடியலப்பா. ஐயோ எல்லாரும் கேட்டுக்கிறீங்க, நாளைக்கு காலையிலே 10 மணிக்கு நம்ம ஊரு ஏரி குளம் எல்லாம் புளியந்தோப்புல ஏலம் விட போறவா, புளியந்தோப்புல எல்லாரும் வந்து கலந்துக்கிறீங்க. ஏயா சாப்பிடாம எங்க போயிட்ட? ஒன்றும் இல்லை, அந்த பைக் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன்ல, அதை திரும்ப வாங்கிட்டேன். ஏயா திரும்ப வாங்கினே? இல்லை, அந்த எல்லை குளத்தை ஏலம் எடுக்கலாம்னு தோணுச்சு. அதான் அந்த குளம் நம்ம கிட்ட இருந்தா அந்த ஊர்க்காரங்க குடிக்க தண்ணி பிரச்சனை இருக்காதுல்ல. ஊரே உப்பு தண்ணி, குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேட்கறதுக்கு அந்த ஊருக்கு உரிமை இருக்கு, ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்க்காரனுக்கு உரிமை இல்லை. இந்த பணத்தை அப்பா போட்டா கிட்ட வச்சு எடுத்துட்டு போயா.
2 வருஷம் குத்தகை முடிஞ்சது. இந்த வருஷத்திலிருந்து 7 வருஷம் குத்தகை. முதல்ல எல்லா குளம் ஏலம். குறைந்தபட்ச தொகை 50,000 ரூபாய். 50,100. உங்க பேரு? பாரி. பாரி 50,100 ரூபாய் கேட்டிருக்காரு. அடுத்து கேட்கறவங்க கேட்கலாம். 50,100. பாரி எல்லா குளத்தை 50,100 ரூபாய் கேட்டிருக்காரு. மேல கேட்கறவங்க கேட்கலாம். 1 லட்சம் ரூபா. மில்லுக்காரரு 1 லட்சம் ரூபாய். 1,100,000. 1,100,000. பாரி 1,100,000 ரூபாய் கேட்டிருக்காரு. 2 லட்சம். 2 லட்சம் ரூபாய்க்கு மில்லுக்காரர் கேட்டிருக்காரு. 2,100,000. சரியான போட்டி. மில்லுக்காரருக்கும் பாரிக்கும் 2,100,000 ரூபாய்க்கு பாரி கேட்டிருக்காரு. 4 லட்சம் ரூபா. 4 லட்சம் எப்பா? மில்லுக்காரரு 4 லட்சம் ரூபாய்க்கு 4,100,000. சொல்ல கூட விட மாட்டேங்கிறீங்களப்பா. பாரி 4,100,000. பாரி 4,100,000 ரூபாய்க்கு கேட்டிருக்காரு. 4,100,000 ஒரு தரம். கேட்கறவங்க கேட்கலாம். 4,100,000 2 தரம். 8 லட்சம். 8 லட்சம் ரூபாய். மில்லுக்காரரு 8 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. என்ன பாரி கேட்கறீங்களா? முதல் தரம் 8 லட்சம் ரூபாய் மில்லுக்காரரு. 2ஆம் தரம் 8 லட்சம் ரூபாய். 3ஆம் தரம் 8 லட்சம் ரூபாய்க்கு எல்லா குளம் மில்லுக்காரருக்கு ஏலமிடப்பட்டது. ஏய், நான் சொல்றத கேளு. ஊர்ல எல்லா குளம் ஏலம் நடந்துட்டு இருக்கா. எப்படியான எடுக்கலாம் ட்ரை பண்ண முடியலடா. நீ என்ன பண்ற? உடனே உங்க ஊர் பிரசிடென்ட் அழைச்சிட்டு வா. அழைச்சிட்டு வந்து குளம் என்ன ரேட் போயிருக்கோ அதை விட கூட வச்சு உங்க கிராமத்துக்கு பணத்தை கட்டிடுறோம். குளத்தை மட்டும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பேசுங்கடா. டே மாப்பிள்ள, கூட்டம் கலையறதுக்குள்ளார வந்துருங்கடா. சரியா? சரி சரி சரி, நான் வச்சிடுறேன். ஏன் மச்சி, இப்போ அவங்களுக்காக தான் நகையெல்லாம் அடகு வச்சு ஏலம் எடுக்க வந்தியாடா? ஆமாண்டா. இங்க பாரு, சொன்னா கேளு. நம்ம ஊராங்களை பத்தி தெரியாது. இது தேவையில்லாத பிரச்சனை. மில்லுக்காரரு 26,000 ரூபாய் கேட்டிருக்காரு. முதல் தரம் 26,000 ரூபாய். 2ஆம் தரம் 26,000 ரூபாய். 3ஆம் தரம் 26,000 ரூபாய்க்கு கூடாங்குளம் மில்லுக்காரருக்கு ஏலமிடப்பட்டது. ஒரு ஊர் ஏலத்துல இன்னொரு ஊர் அங்க கலந்து கூட தெரியாத? ஏலம் கேட்டு வரலங்க, உங்க பிரசிடண்ட பாத்து போலான்னு தான் வந்திருக்கோம். ஏய், அப்படி ஓரமா நில்லு. ஏலத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். வந்திருக்கிறதே ஏலம் விஷயமா தாங்க. டேய் வாங்கப்பா. குளம் ஏரி குடிக்கிறதுக்கு தண்ணி கிண்ணி இல்லைன்னு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உப்பு தண்ணி எடுத்து எங்க தலைமையில ஊத்தி விட்டு வேடிக்கை பாக்குறான் பாருங்க அந்த மொட்டை பைய கடவுள. உங்களுக்கு தெரியாது இல்ல, அந்த குளத்து தண்ணியை விட்டா குடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேற தண்ணி இல்லைன்னு. அதுக்காக உங்க ஊர் அளவில் நான் ஒன்னும் குறைச்சல வரல. உங்க ஊர்ல அந்த குளம் என்ன ரேட்டுக்கு ஏலம் போயிருக்கோ அதோட முன்ன புண்ண வச்சு நீங்க என்ன ரேட்டு சொல்றீங்களோ அதை நான் கட்டி போடுறோம். அந்த குளத்தை நாங்க பயன்படுத்திக்கிறோம். தயவுசெய்து எல்லாரும் உதவி பண்ணுங்க. குளத்தை ஏலம் எடுத்திருக்கிறது நான். ரசீதையும் பொண்டாட்டி பேர்ல போடுங்க. ஏங்க, அவர் உங்கள்கிட்ட பேசலங்க, பிரசிடண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. கை நீட்டி பேசுற இல்ல ஏண்டா என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் ஊருக்கே வந்து என்கிட்ட பேசி குளத்தை வாங்கிட்டு போடுவீங்க. அது நான் உசுரோட இருக்கு தண்ணி நடக்காது. குளத்தை நீங்க யாரும் எடுத்துடாடுங்க. ஆனா மீனை நீங்க பிடிக்கிறீங்களா இல்ல நாங்க பிடிக்கலாம் பாத்துருவோம். ஏய் வாடா வாங்க. இல்ல மீனை பிடிச்சு பிடிக்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லிட்டு ஆகணும். ஐயா நில்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இதாயா பதிலே? இதுக்கு நைட்டு புதுக்கோட்டை போறதுக்கு முன்னாடி குளத்தை சுத்தி அவங்க போட்டுக்கிற வேலையை பிச்சு எறிடும். இனி குளம் என்னோடது. குளத்தை சுத்தி நான் முள்ளு கம்பி போடுறியா? இனி எவன் அடி எடுத்து வைக்கலான்னு பாக்குறேன். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தாதான் முடிவுன்னு வரும். ஆரம்பிச்சது அவங்க, முடிக்கப்படுறது நாம. என்னடா சொல்ற? மில்லுக்காரன் இந்த பிரச்சனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா. நம்ம பிள்ளைய காலத்திலேயாவது நல்ல தண்ணி குடிக்கிறேன்டா. ஏய் அவசரப்படாதீங்கடா. ஏய் நீ சொன்னதை நான் கேட்டலடா. இப்ப நான் சொல்றது நிக்கல. யாரா போன்ல? அவன் தான்டா, நெடுங்காட்டுல இருந்து ஃப்ரெண்டு பேசுறான். போதும் போதும் அவர் கிழிச்சு சொல்றதெல்லாம். பட்டா மழை பத்தாதமா?
ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான்டா. பேசாம இருந்தவங்கள நான் தாண்டா தேவையில்லாம கிளப்பி விட்டேன். பிரசன்ட் மில்லுக்காரன் ஏலத்துல நைட்டு புதுக்கோட்டை போறேன்னு சொன்னாங்கல்ல. போவாங்க, ஆனா திரும்ப மாட்டாங்க. ஏய், அந்த ஊர் எங்களுக்கு தெரிஞ்சா நம்ம ஊர் சும்மா விட்டுருவாங்களா? அதுக்கு இப்படி கிட்ட சாவ சொல்றியா? ஏய், நானும் ரெடி தான்டா. ஆனா யார் பண்ணாங்கன்னு தெரியாம பண்ணணும். தெரியணும், நாம தான் பண்ணணும், 2 பேருக்கும் தெரியணும். ஆனா அந்த ஊராங்களுக்கு தெரியக்கூடாது. புதுசா நல்ல புத்தகம் மாதிரி இருக்கு. அக்கா 1 கிலோ 5 ரூபா, 1 ரூபா கூட வச்சு 6 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். ஆமா, உனக்கிட்ட வாங்கி தான் மூட்டை கட்ட போறேன். டிவி பத்தில இது போற கிடக்கு. ஏன் போன் இந்த கையில தான் வச்சிருக்கேன். ஹலோ 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 ஹலோ. அப்படியே திரும்பி நில்லு. திரும்பி நில்றா. திரும்பி பார்க்காம அப்படியே போயிரு, என் பொண்ணையும் சேர்த்து. சொல்றல, திரும்பி பார்க்காம போடாங்கிற. இது ஒரு பெரிய மனுஷனா நான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இப்போ திரும்பி நிக்கிறது எந்த நிலைமையிலையும் உங்க பொண்ணை விட்டு போக மாட்டேன்றதுக்காக. என் வீட்டுல தமிழ சிறுக்கியோட மவன் என் மருமவனா? இன்னொரு தடவை எங்க அம்மாவை சிறுக்கி கிறுக்கின்னு சொன்ன மூஞ்சி மோக்கரெல்லாம் ஒட்டச்சிருவேன். பயலை இப்ப என்ன பண்ணாலும் அது என் பொண்ணுமான பிரச்சனையில் தான் வந்து நிற்கும். அதுக்காக உன்னை சும்மா விட்டுற மாட்டேன். பெசன்ட், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. இதை முன்னாடியே சொல்லிக்கலாம்லையா? சரி சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ போன வை. வாக்கி தண்ணி கொடுக்காதவன் விக்கி விக்கி தாண்டா சாகணும். யாரா நீ? இந்தா மேல வரம் பாரு.
சொல்றியா? ஏய் பொறுங்கடா. பொறுங்க பிரசிடென்ட் சாவ கிடக்குறாரு. வீட்ல போய் போத்திட்டு படுக்க சொல்றீங்களா? அந்த ஊர்ல கண்ணுல போடுறவங்க எல்லாரையும் விட்டணும். ஏய் 7 பேர் போய் 4 பேரை வெட்டி விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அந்த ஊரைய ஒழிச்சு கட்டணும். புரியுதா? டிராக்டர்ல ஆரண கட்டி ஊரைய திரட்டுங்க. எல்லா ஆளையும் புளியந்தோப்புல கொண்டாந்து குவிங்க. கருக்கலுக்குள்ள அந்த ஊரே இருக்க கூடாது. இதுதான்டா சரியான நேரம். அந்த பாரி பையில தித்து கட்டுறதுக்கு விட்டுறக்கூடாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே கொலை பிரச்சனை அந்த பையனோட அப்பன் சாவணும்னு விதி எழுதி இருந்துச்சு. ஆனா இப்போ அதே கொலை பிரச்சனை இல்ல, அவனே சாகணும்னு நான் எழுதிட்டேன். கலவரத்தோட கலவரமா அவன் கதையும் சேர்த்து முடிச்சிருங்க. விடியும் போது அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு பிரசிடண்ட பாக்க பிரசிடண்ட் பொண்டாட்டி கூட வேற யாரெல்லாம்டா போனது? சத்தி பொண்ணு எடுக்காங்கிறான். என்னடா ஏத்த ஹாஸ்பிடல் நெருங்கி இருப்பீங்களா? நெருங்கியா? இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லு. போய் சேர்றதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். போய் இறங்கிறதுக்கு போன் பண்ணடா. எங்க அப்பா உன்கிட்ட என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? என் பொண்ணை விட்டு ஒதுங்கினாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல போறேன்? அந்த மில்லை என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க, திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கேன்னு சொன்னேன். உனக்கு எப்ப விளையாடுறதுன்னே தெரியாது. எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? எங்க வீட்ல என்னென்னமோ நடக்குது. என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன எங்கேயோ கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்ல வச்சிட்டு போறாங்க. ஆமா, அப்படியே உலகம் பூரா உங்களுக்கு சொந்தம். அப்படியே கொண்டு போய் வச்சா கூட கண்டே பிடிக்க முடியாது பாரு. ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் கூட சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பாரு, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். நமக்கு முந்திதான் பழக்கம், அடுத்தவனை முந்தி விட்டு பழக்கமே இல்ல. நீ என்ன பண்ற? நாளைக்கும் ஸ்கூல் டிசி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 3 கூடிய ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் எடுத்து வச்சுக்க. ஆமா, பணம் எதுக்கு? பின்ன வரதட்சணை எல்லாமே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏய் இத பார், நாளை காலைல எனக்கும் உனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ். அதுக்கப்புறம் கொத்தாணி கண்ணால என்ன கொத்தோட கொந்தான, உச்சாணி கொம்பேத்தி என்ன உக்கார வச்சான, ஒரு நெல்லுக்குள் என்ன ஒளிய வச்ச, பூமியா உசுர பறக்க வச்ச, ஒரு நெல்லுக்குள் என்ன ஒளிய வச்ச, பூமியா உசுர பறக்க வச்ச, சிரிக்கிறன சதையுறன உன்னோட நினப்பால. கொத்தாணி கண்ணால என்ன கொத்தோடு கொன்னாட, உச்சாணி கொம்பேத்தி என்ன உட்கார வச்சாட, ஒரு நெல்லுக்குள் என்ன ஒளிய வச்ச, பூமியா உசுர பறக்க வச்ச, சிரிக்கிறன செதகிறன உன்னோட நினப்பால. அட நீயும் நானும் ஒண்ணு சேர நந்துக்கிட்ட சாமி கிட்ட, நம்ம கனவை சேர்த்து செலவழிக்க சொல்லி வச்ச மனசுக்கிட்ட. ஒரு கோடி சன்மம் ஒண்ணு சேர்ந்து வாழணும் மண் மேல, ஓ மூச்சு காத்து நெஞ்ச தொட்டு போகுது பூ போல, ஒரு கடுகும் எண்ணெயும் போல காதல் சோடி இல்லையடி, ரெண்டும் ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒண்ணு கொதிக்கும் ஒண்ணு வெடிக்கும், காதல் இது தாண்டி. கொத்தாணி கண்ணா
அவசர செய்தி. குளத்து பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு வயல்பாடிக்காரங்க புதுக்கோட்டை போன வழியில நம்ம ஊர் பிரசிடண்ட பிளான் பண்ணி அடிச்சு தூக்கிட்டாங்க. அவரு உயிர் உழைக்க மாட்டாரா? அதனால இதுக்கு மேல அவங்களை புரிய விட்டா சரிபட்டு வராது. வீட்டுக்கு ஒரு ஆளு ஆயுதத்தோட உடனடியா வந்து டிராக்டர்ல ஏறுங்க. வர முடியாதவங்க ஆயுதத்தோட புளியாந்தோப்புல வந்து அசம்பிள் ஆயிருங்க. ஏய் என்னடா என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன குளத்து பிரச்சனை மனசுல வச்சுட்டு புதுக்கோட்டை போற ரோட்ல நம்ம ஊர் பிரசிடண்ட் வயல்பாடி அறிய லாரி விட்டு போயிட்டாங்களா? உழைக்கிற கஷ்டமா இல்ல ஆயுதத்தோட வந்து வண்டியில அந்த ஆளுங்களா நம்ம ஊர் புளிய தப்புக்கு வந்துருங்க. எதடா விளையாடுற? அரளியோதடா கையை மட்டும் கிழிச்சு வச்சுக்க, போய் சேர்ந்திருப்ப. அப்படியா? என்னடா யாரோ போன மாதிரி இருந்துச்சா? அதெல்லாம் யாரும் இல்ல, துண்டு சுத்துறா. எதுக்கு அழுகுற நீ? நான் வீட்டுக்கு தான் வரேன். ஏமா நான் தான் சொல்றேன்ல, நான் வீட்டுக்கு தான் வரேன், நீ வெய்மா. என்னடா இவனுங்க போய் இறங்கினா அந்த ஊரே இருக்காதேடா. டேய் ஏதாவது பண்ணி எப்படியாவது இதை நிறுத்தி ஆகணும்டா. உன் ஃப்ரெண்டு ஒரு ஆளுக்கா வேண்டி அந்த ஊருக்கே சப்போர்ட் பண்றியா? அவன் ஒரு ஆளுக்கா வேண்டி ஊரே பாய்ச்சிக்க முடியாதியா? என்னது ஒரு ஆளுக்காண்டியா? உனக்கு என்னடா தெரியும்? அது கொடுமையை கண்ணால பார்த்தவன்டானா? எங்க என்னாச்சு? 6 வயசு தான் ஆகுது. நீர்த்தாரையில கல் இருக்குன்னு ஹாஸ்பிடலுக்கு போனா செத்துட்டான். செத்துட்டானா? என்னங்க சொல்றீங்க? உப்பு தண்ணி குடிச்சு இந்த ஊர்ல எல்லாருக்கும் கிட்னில கல் இருக்கு. திடீர்னு வயிற்று வலிம்பாங்க. ஹாஸ்பிடல் போனா கல் இருக்கு கிள்ளு இருக்கும்பாங்க. ஊர்ல எல்லாரும் கூலி வேலை செய்யறவங்க. அத்தனை லட்சம் கூட இத்தனை லட்சம் கூட எங்க போறது? இந்த உப்பு தண்ணி குடிக்காம தான் எங்களுக்கு ஏங்க இந்த தலையெழுத்து? தம்பி இனிமே எனக்கு யாரடா பாப்போ? தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. ஆறிருக்கும் பக்கத்தில ஊரு உருவானுச்சு, வரலாறு சொல்லுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, அற மட்டும் காணல, போன இடம் தெரியல. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இப்ப என்ன பண்ண போற? மண்ணுக்கு எடுத்துடா. இப்ப யார கேட்டி அனௌன்ஸ் விட்டு ஊரெல்லாம் கூட்டி வச்சிட்டு இருக்கீங்க? யார கேட்கணுங்கிற? இப்ப எதுக்கு ஆவேசப்படுறிய? பிரசிடண்ட் அடிச்சு விட்டாங்க, பாக்குறதுக்கு ஆளு போயிருக்கு.
போனவங்க பாத்துட்டு போன் பண்ணி சொல்லட்டும், அதுக்கப்புறம் ஊரை ஊட்டி ஒரு முடிவு பண்ணுவோம். பிரசிடென்ட் சாவ கிடக்குறாரு. அந்த ஊருக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்றியா? ஏய் இப்ப என்ன சொன்னே? இவனை போடுற போறல என்ன பஞ்சாயத்து பேசுறவனுக்கு பூரா அண்டை கட்டணும். செத்துக்கிறதுக்கு போறடா. ஏய் சும்மாரியா, நாளை கொளுத்துட்டியா? என்னடா என்ன பிரச்சனை? இந்த பால்காரை சும்மா இல்லாம அந்த ஊராங்க சப்போர்ட் பண்ணி பேசினாரு, அதான் பயலுவை அடிச்சு விட்டாங்க. அடிச்சாச்சுனா இனிமேல் ஏன் அந்த ஊருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஆட்டிங்க. ஏழை கேட்க வந்தப்பவே வந்தவங்களை பூரா பிடிச்சு மரத்துக்கு கட்டி வச்சிருந்தா இன்னைக்கு பிரசிடென்ட் மேல கை வச்சிருப்பாங்களா? இன்னைக்கு பிரசிடென்ட் மேலே கை வச்சுட்டாங்க, நாளைக்கு வரவன் போறவங்க எல்லாம் கை வைப்பான். வாங்கிட்டு இருப்போமா? அந்த குளத்தை தூத்துட்டு கருவமில் வச்சாலும் வைக்கலாமே தவிர அந்த ஊருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது. மிலிட்டரி இருக்காருல்ல, ஆளுக்காலும் பேசிட்டு இருக்கீங்க. யாரும் பைக்கு வண்டி இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. எல்லாரும் குறுக்க நடந்துதான் போறோம். குறுக்க தான் தண்ணி கிடக்கு. ஏய் மோளங்கொட்டா ஜலக்கு தான் தண்ணி கிடக்குது. கடைசி ஷிஃப்ட் டிராக்டர் வந்த உடனே எல்லாரும் கிளம்புறோம். யாருக்கடா இப்ப போன் பண்ண? வயல்பாடியில ஃப்ரெண்டுக்குடா, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவசரப்பட்டு யாரும் அவனை இங்கே கை வச்சிடாதீங்க. அங்க வச்சுதான் க்ளோஸ் பண்ணணும். அத நம்ம ஊரை இங்க யாரும் பாத்துடக்கூடாது. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஏய் இந்த கடைச்சிட்டு ஆளும் வந்துருச்சா? கிளம்ப போறாங்களாடா இப்ப? எல்லா தெருவுல இருந்து ஆள் வந்துருச்சா? நடுத்தர் மட்டும் தான் வர வந்துருச்சு, அது வந்துருச்சு. கிளம்புவோமா? கிளம்புங்க, யாரும் கிளம்பாதீங்க. என்னடா சொல்ற? அந்த ஊரை அடிக்க போகும்போது கையில துப்பாக்கி இருந்தா நல்லா இருக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு போன் போட்டேன். ஏற்கனவே வயல்பாடிக்காரங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க ஏதோ பெருசா பிளான் போடுறாங்க. நம்ம அசால்ட்டா போய் அடி வாங்கிட கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? கையில அருவாளும் கம்பும் தான். பாதி பேர்கிட்ட அது கூட இல்ல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம அடிக்க போறோமா இல்ல அடி வாங்க போறோமா? யாரு அவங்க? நம்மள அடிச்சிருவாங்க. தம்பி அடிக்க மாட்டாங்க, சுடுவாங்க. பெரிய துப்பாக்கி, துப்பாக்கில எத்தனை பேரடா சுடுவான்? அவன் துப்பாக்கினா நான் நாட்டு வெடிகுண்டு. டேய் இங்க வாடா, நேரா வடசேரிக்கு போ. நான் சொன்னேன்னு சொல்லு. எவ்வளவு நாட்டு வெடிகுண்டு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டிக்க. என்ன மாப்பிள்ள பயந்துட்டீங்களா? ஹலோ எங்க இருக்க நீ? சொல்லு, புரியாதப்பல தான் இருக்கேன். இல்ல ரமேஷ் அண்ணனும் செல்வராஜ் சித்தப்பாவும் அங்க நிக்கிறோம்ல. என்ன? ஒண்ணும் இல்ல, நீ என்ன விட்டுட்டு போனல மில்லுக்குள்ள 2 பேரும் அருவா தீட்டிக்கிட்டே உன் பேரை சொல்லி என்னமோ பேசிட்டு இருந்தவ. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ ஒருத்தன் போலன்னா தெரியவா போகுது? என்ன? ப்ளீஸ்டா நீ போகாத. சரி அதான் சொல்லிட்டல, போல. நீ போன வை. எவ்வளவு நேரமாடா பெட்ரோல் ஃபார்ம் தயார் பண்றீங்க? தெரியலையா? போயா. தெரியலையா? இதை கிழிச்சு போட்டா 1000 திரி போலாண்டா. போடா என்னது? என் கையிலயுமே என் மூஞ்சில தூக்கிறீரியா? டிங்கியாய் போடும் டிக்கி. சார் சார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போனுங்க சார். கண்ட்ரோல் ரூம் இருந்தா இந்த நெடுங்காடு இருக்குல்ல சார், ஆமா, அவங்களுக்கும் இந்த பக்கத்து ஊருக்குள்ள வயல்பாடி அவங்களுக்குள்ள பழையபடி குளத்து தராராம். ஊரே கிளம்பி நிற்கிதான். அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. டைம் வேறு அன்டைமாக இருக்கு. நீ ஒன்று பண்ணு. சொல்லுங்க சார். ஊர்ல முக்கியமான ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு என் லைன்ல வா. சரிங்க சார். அவனுக்கு டவுட் வராம எட்டி தானே நிற்கிறான். என்னடா இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வருது? ஹலோ, மில்லுகார் தானா?
நான் பாப்பாடு சேர இன்ஸ்பெக்டர் இளங்கோ பேசுறேன். வாய்ப்பாடிக்காரங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? தகவல் வந்திருக்கு. எவனாச்சும் தண்ணியை போட்டு வளர இருப்பான் சார். இங்க ஊரே நிம்மதியா தூக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடா என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க என் தூக்கத்தை கெடுத்தா மாதிரி மற்றவங்க தூக்கத்தை கெடுக்காம ரிசீவரை கீழே எடுத்து வச்சுட்டு தூங்குங்க சார். விஷயம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. இனிமே டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நல்லதில்ல. கூட்டத்தில் அவன் எங்க இருக்கான்னு பார்த்து வைங்க. உடனே கிளம்பி ஆகணும். அந்த வெடிகுண்டு வாங்க போனவங்களை உடனே திரும்பி வர சொல்லுங்க. சொல்லியிருப்பான். வெடிகுண்டை வாங்கிக்கிட்டு இந்த வழியா தானே வந்தாகணும். பெரியப்பா அவனை ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு பெரியப்பா, எங்கேயுமே காணோம் அவனை. ஒரு புற தேடி பாருங்க. அவன் இந்த கலவரத்தில் இருந்தே ஆகணும். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரே கலப்பணும். பாரு என்னடா அவனை கொல்ல போற மாட்டு தெரிஞ்சிச்சா? உன்னை சாவடிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களையே வந்து மடக்குறியா? உன்னை அங்க வச்சு கொள்றதா பிளான் பண்ணடா. இப்ப இங்கே வச்சு கொள்றேன்டா. தப்புஸ்டடா. எப்ப வருவான், எங்க இருந்து வருவான், எப்படி வருவான்னு தெரியாது. பொழுது விடுறதுக்குள்ள உன கொண்டு வாயிடா. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம். சார் சார் நான் எங்களுக்கு வேற இல்லையா? இல்ல சார், சார் நீங்க நேர்ல வந்து போட்டு தோலை உரிக்கல. சார்
எல்லாம் விசாரிச்சாச்சுடா. ரெண்டு வீடுக்கு ஒரு இடம் விடாம தடுங்க. பாக்குற இடத்துல விட்டுக்கிடா. அண்ணே 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 சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆளையே காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். அண்ணே என் புருஷனையும் சாவ கொடுத்துட்டேன். அவனை மட்டும் விட்டுட்டு போயிருங்க. ஆம்பளை இருக்கிறதுக்கு பொம்பளை வரக்கூடாது தெரியாது உனக்கு? போ போங்க போங்க. நல்ல ஒருத்தர் இருக்க கூடாது. போக முடியும் எல்லாரும். இங்க பாரு, நீ பேசாம இந்த தாமரை அழைச்சிட்டு எங்காவது எஸ்கேப் ஆயிடு. இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிவிடாங்க. எங்க அப்பாவுக்கு அந்த ஊர் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியும்டா. ஆனா சாவ போறேன்னு தெரியாது. எனக்கு அங்கே நியாயம் இருக்குன்னு தெரியும். ஆனா என்ன தெரிஞ்சே போறேன், அவ்வளவுதான். எங்க அம்மாக்கு ஒன்றும் தெரியாதுடா. சும்மா லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஏதோ திரும்பி வரமாட்டேன்னு தோணுதுடா. அம்மா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். என்ன பேசுற சரி, இனி போலீஸை நம்பி பிரயோஜனம். நீ நேரம் டிரான்ஸ்ஃபார்ம் கிட்ட போ. டிரான்ஸ்ஃபார்முக்கு எதுக்கு? நான் சொல்றதை மட்டும் செய். என்ன டிரான்ஸ்ஃபார்ம் தான்டா இருக்க? சரி, கரண்ட் ஆஃப் பண்றா. என்ன பண்ண போறேன்னு சொல்ற? நம்ம ரெண்டு ஊருக்கு இடையில இருக்கிற ஓடையில கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட போறான்டா. எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் நின்று யாரும் போகாதீங்க, அந்த ஊராங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல போறேன். கிளம்ப போற நேரம் பார்த்து அந்த கரண்ட் போறது, இருட்டுல எவன் எங்கெங்க இருக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. பீஸ் போகாதுடா. கட்டு கம்பி எல்லாம் நான் பீஸ் கம்பியா போட்டு வச்சிருக்கிறேன். சாவியை கையில கொண்டு வாடா. முன்னாடி வண்டி போல படுறா. இங்க படுறா, கேட்டாரு. கதவை சாத்துறா. ஹலோ, என்னாச்சு? நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள இருந்து வசமா மாட்டிக்கிட்டோம் பெரியப்பா. ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டோம். இன்னும் 2 நிமிஷம் தான் பெரியப்பா. இவன் கதையை எங்கேயே முடிச்சிருவோம். நான் ஊரை கிளப்பிக்கிட்டு குறுக்கு வழியில போறேன். பார்த்து எந்த எவிடன்ஸ் இல்லாம பண்ணிட்டு பாடியை ரோடு வழியா கொண்டு போய் அந்த ஊர்ல போறேன்.
ஏழவதங்கி கொடிவதங்கி எங்கண்ணன ஐயா மழையில்லைன்னு போவையில மாணிக்கம் போல வந்து எங்கண்ணன அப்பா ஒன்ன மஞ்சவரம் தந்தாரோ எங்கண்ணன அப்பா ஒன்ன ரதிகிலியே யாரடிச்சா பாரு ஏன்டா போன் எடுக்க மாட்டேன்ட்டா இந்த வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்ணிட்டு கையோட சாவி எடுத்துட்டு போயிட்டாங்கடா. ஒண்ணு இல்ல, பக்கத்து கிழவு குச்சி மினா கம்பி ஏதாவது இருக்கும், உடச்சி உள்ள சொருவி இழுத்து ஆஃப் பண்றா. போல நீ போன வை. ஈச்சம்பழ சிவப்பே கண்ணில் ஈட்டி வச்ச குறுகுறுப்பே ஈரக்கோள நடுங்குதடி, அது ஈரஞ்சொட்ட உருகுதடி, என் தூக்கம் தூரம் போய் ஐயையோ என் தூக்கம் தூரம் போய் தூக்குலதான் தொங்குதடி. எந்த குச்சி போட்டாலும் வளையுது ஓடிதுடா, ஒண்ணுமே பண்ண முடியலடா, பயமா இருக்குடா. இவ்வளவு பெரிய கூட்டத்தை சொல்லி நிறுத்த நேரம் இல்ல, யாரும் சாவக்கூடாது, நம்மளே செத்துருவோம். அவன் அப்பயே ஏதோ கத்திக்கிட்டாயா வந்தா, நம்ம காதுல விழுகல. கரண்ட் கம்பி கட் பண்ணி கிடக்குறா, பயப்படிக்காதீங்க, அடுத்து போட்டு போய் இருக்கு.
தண்ணி 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 கை கட்டுற தூரத்துல தண்ணி கிடந்துச்சு. எங்க தண்ணி இல்லாம வெறாச்சி எடுத்து செத்து விடுமோன்னு பயமா இருந்துச்சு. அப்பதான் தண்ணியோட அருமை எனக்கு புரிஞ்சுச்சு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. எங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியாது. ஒன்றும் இல்லை சார், வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் தூங்கிட்டு வண்டியை கொண்டு போய் பாலத்தில் விட்டுட்டான். அந்த ஊரா இங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருந்தா அலக்கு கம்பு எப்படிரா இந்த கரையில கிடக்கும்? அப்போ நம்ம ஊரு தான் எவனோ ஒருத்த கட் பண்ணி போட்டிருக்கான். இல்லுகார சொல்றது கரெக்ட் தானடா. இந்த செலவக்குரிய வச்சு இது யார் விட்டு துண்டு, எவன் கட் பண்ணி போட்டான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். யாரா? நான் தான். அந்த ஊராய்களோட சிங்கப்பூர்ல சேர்ந்து கொட்டை அடிச்சுட்டு விசுவாசத்தை அங்க காட்டியிருக்கான், நம்ம ஊருக்கு துரோகம் பண்ணிருக்காயா? தவிர சிரிக்கோட மௌன அடிச்சு கொடுங்கடா. என்ன சொல்லு? யாரா சொன்னது? சரி நான் பாத்துக்கிறேன், கரெக்டா சொல்ல வேண்டாம். என்னடா சின்ன படத்தனமா அடிச்சிட்டு இருக்கீங்க? பட்டி பிசுங்கடா அவனை. என்ன சொல்றா? வெட்டியா பிரசிடென்ட் அடிச்சது அந்த ஊரார இல்லையாடா? என்ன சொல்றா? நல்லா போன ஃபோன் பண்ணி சொன்னாங்க. தள்ளடா விடுடா. பிரசிடென்ட் அடிச்சது அந்த ஊரார இல்லையாடா? இப்ப போன ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நடந்தது ஆக்சிடென்ட்டா? என்ன நடந்துச்சு? இரு ஒருடா. ஏய் சும்மா இருங்கடா. ஏய் ஒருங்கடா. இவனே கரண்ட் கம்பி எடுத்து தண்ணிக்குள்ள போட்டிருக்கான், இவனே ஓடி தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கான். ஏன் எதுக்குன்னு கேட்போம், சரியா சொல்றானான்னு பார்ப்போம், இல்லன்னா வெட்டுவோம். பாரு, நம்ம ஊரையும் சாகக்கூடாதுன்னு நினைச்சிருக்க, அந்த ஊரைங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. ஏன்டா பண்ண? சொல்றாங்கிற சொல்லு, மரியாதையா சொல்லு, இல்லன்னா நானே உன்னை வெட்டுவேன். சொல்றாங்க. என்ன பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை என்னன்னு சொல்வீங்க? என் வீட்டுல தவுடல் சிரிக்க விடுமாவன், என் வீட்டுல தவுடல் சிரிக்க விடுமாவன். என் அப்பா சாவறதுக்கு முன்னாடி என் அம்மா என்னைக்கான உன் வீட்டை தவுடல் வச்சாயா? என் அப்பா சண்டையில சாவமா இருந்தா என் அம்மா ஏன் உன் வீட்டுல போய் தவுடல போகுது? எங்க அப்பா போட்டோ பார்த்து தினம் எங்க அம்மா லூஸ் மாதிரி பேசிருக்கேன். ஒரு அப்பா இல்லாத குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த சண்டையில செத்த அந்த ஊர்க்காரங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்பா இல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு அம்மா இல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு பிள்ளைங்க இல்ல தெரியுமா? ஏயா இந்த வயசுல அறுவாலை தூக்கி நிக்கிறியே, உன் மாவன் என்னானா? எல்லாத்துக்கும் புத்தி கட்டி போச்சுடா. இதே குளத்து பிரச்சனைக்காகத்தான் என் மக ஜெயிலுக்கு போனா. 30 வயசுல ஜெயிலுக்கு போனவன் 15 வருஷம் உள்ள இருந்துட்டு 45 வயசுல வெளியில வந்தான். கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டிய பிள்ளைக்கு கருமாதி தானா பண்ணி பார்த்தேன். போகடா நீங்களும். அந்த குளம் நமக்கு மீன் பிடிக்கிறத தவிர வேற எதுக்குமே பயன்படலையா? குடிக்கிறதுக்கு அந்த குளத்தை விட்டா அவங்களுக்கு வேற வழியே இல்ல. ஒரு கல்லு உப்பு அதிகமா போச்சுன்னா சோத்த வாயில வைக்க முடியுதா? உப்பு தண்ணியே குடிச்சிட்டு வாழுகிறானா எப்படி வாழ்வாங்க? எல்லாரும் கையெடுத்து கூப்பிடுறேன், வேணா கால கூட விழுறேன். அந்த குடத்தை அவங்க கிட்ட தந்து தொலைங்கயா. பாரி சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஒரு வருஷம் கர்நாடகா தண்ணி கொடுக்கலாம், நமக்கு எவ்வளவு கோவம் வருது. பக்கத்து ஊருக்காரனுக்கு நம்ம தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறோம். அவன் சொல்றது சரிதானடா, விட்டுதா? டேய், அந்த குளம் எனக்கு 7 வருஷம் குத்தக. இவரு சினிமா ஹீரோ மாதிரி யார்கிட்ட என்ன வேணும்னாலும் பேசலாம், ஆனா என்கிட்ட முடியாது.
இருக்காது. கொடுக்க மாட்டேன். புரியுதா? உசுர பணம் கொடுக்க மாட்டேன். தள்ளுங்கடா. நில்லுங்கடா. என்ன நெஞ்செழுத்த இருந்தா என் வீடேறி பொண்ணு கேட்க வந்திருப்பீங்க. மில்லுகார, பொண்ணு கேட்க இவன் மட்டும் வரல, ஊரே சேர்ந்து வந்திருக்குது. ஊர் மரியாதை ஒண்ணு இருக்குல்ல, உட்காந்து பேசுவான். எல்லாத்தையும் மறைச்சு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாலி அறுத்துட்டு விரட்டி விட மாட்டானா? என்ன உட்காந்துருக்க? போ, போய் தலை சீட்டு புடவை கட்டிட்டு வந்தவங்களுக்கு டீயை போட்டு போ. இவ்வளவு எதுக்கியா? கலெக்டரே போன் பண்ணி அந்த பையன் யாருன்னு கேக்குறாரு. இவனுக்கு பொண்ணு கொடுக்க நீ யோசிக்கிற. சரி சரி, நாளைக்கு நல்ல முகூர்த்தமா இருக்கு, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், முத வரதட்சணை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. நீ வேற ஏன் திரும்ப போட்டு குழப்பற? அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சல்லி காசு கூட வேண்டாம். அந்த குளத்தோட ஒட்டுமொத்த உரிமையை அந்த ஊருக்கே எழுதி வைக்க சொல்லுங்க. நல்லா இருக்குமா? யோ பிரசன்ட், நீங்க என்னைக்கு வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன இப்பையில இருந்து அவன் பொண்ணே இல்லை. ஆனா அந்த குளம் என்னோடது. சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன். மில்லுகார பத்தி எனக்கு தெரியாதா? வீம்புக்கு பேசிட்டு போறேன். அந்த பொண்ணு மேல உசிரியை வச்சிருக்காயா? அவனாவது பொண்ணு கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதாவது. எல்லாம் வருவான். ஏப்பா ஆனந்த், டேய் நாளை கிளம்புற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. தலைவரே, நீங்க பாட்டுக்கு மில்லுகார் வருவாரு, கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நைட்ல இருந்து மில்லுகார காணுங்கிறாங்களே. அதுக்காண்டி மாலை கழுத்துமா உட்காந்துருக்க பொண்ணு மாப்பிளே தாலி கட்டவா கிளப்பா சொல்றேன். பெத்த பொண்ணு கல்யாணத்துக்கு வராம ஓடி உழைஞ்சிட்டு இருக்கான். அவெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஏமா நல்ல காரியம் நடக்கிற இடத்துல மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்க? மந்திரத்தை சொல்லியா? தாலியா கட்டுங்க. ஓம் மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்னாமி சுபே தஞ்சீவ சரதஷ்யதாம். கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, மில்லுகார பந்தில சோறு போடுறாங்கன்னு முன்னாடி ஓடி போய் உட்காந்து மூக்கு முட்டை கல்யாணம் பண்ணி கிளம்பி போக வேண்டியதானடா. மில்லுகார ஊரே தாலி கட்ட சொல்லிச்சியா? நானும் சொல்லி பார்த்தேன். ஒன்ன விட்டுட்டு தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாயா? கொடுத்த கொடுக்காம தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னாரே உங்க புரட்சியாளர். எல்லாரும் கேட்டுக்குங்க, குளத்தை கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? குளத்தை கொடுக்குற பவர் மாமா கிட்ட இல்ல, மாமியார் கிட்ட தான் இருக்க தெரிஞ்சுக்கிட்டேன். எழுதி வாங்கிட்டு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏங்க, குளத்தை எப்ப என் பேர்ல தானே ஏல எடுப்பிய? அதான் நம்ம புள்ள நல்லா இருக்கட்டும், நான் தான் எழுதி கொடுத்தேன். தாலி எடுத்து கொடுங்க. ஐயோ, பிள்ளைக்காரி கதவு சாத்திட்டாரு. வைராக்கிய புடிச்சவராச்சே,
பண்ணி அந்த ஆளு செத்துக்கிட்டு போயிட பாருடா. எல்லாம் தலையில விடுத்துற போதுடா. என்ன விட்டுட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. அவன் ஆம்பளதாயா, ஆம்பளதான். 1000 கோடி கொடுத்தாலும் கிடைக்க மாட்டாயா இப்படி ஒரு மாப்பிள்ள. அவன் கொடுத்து வச்சதா, எப்ப அவன் கொடுத்து வச்ச. மாமா, நீங்க அழுதது, குழந்தை கண்ணீர் வடிச்சது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். என்னது, நீங்க தூக்க மாட்டிக்கிட்டீங்க, நாங்க ஊரே அல்லோலப்பட்டு நிக்குது. சரி சரி, இந்த மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களே உங்க கையால வந்து தாலி எடுத்து கொடுங்க. அட வாங்க மாமா, அழுது தெரியுது பாருங்க, கண்ணை துறைங்க. சரிங்க, அட சரிங்கங்கிற. சரிக்காதீங்க. ராசிக்காரி ராசிக்காரி எல்லாத்தையும் இவ பேர்ல பண்ண சரியான மோசக்காரியா இருந்திருக்கேன். இனிமே எதுவும் இவ பேர்ல கிடையாது. சமதி என்ன, இனிமே மில் எல்லாம் உன் பேர்ல தான். வேணும்னா சாருதம் மாடர்ன் ரைஸ் மில் வச்சுக்கோ. விடிய போது தாலி எடுத்து விடியா. அச்சதை எல்லாரும் கொடுமா. எப்பா பேனா போடுங்கப்பா. அத்தியக்குச்சுக்குவா லாலுவக்க சிந்தாவா. அதுக்கு அர்த்தமா, ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா, நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம். ஃப்ராட். உன்னுயிர் நான் தானே. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு உருவானுச்சு, வரலாறு சொன்னுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. பறவை நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே, நன்றி மறந்து சிரிக்குதே. ஆறறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. மண்ண போல தண்ணிக்கும் எல்ல கோட்டை போடுற, வறுமை கோட்டை வளர்க்குற. இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற, அடிமையாக்க நினைக்கிற. இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவும் இங்கே வாழுண்டா. மனுஷ பைய என மட்டும் மண்ணா